வாங்க டார்லிங். டேய் எதுக்குடா இந்த டைம்க்கு வந்தீங்க? யாராவது பாத்துட்டாங்கன்னா என் வாழ்க்கை போய்டும். நிதி குட்டி, உன் புருஷன் நாளைக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நீ அவனுக்கு சொந்தம். அது வரைக்கும் எங்களுக்கு தான் சொந்தம். என்னங்கடா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வெளியில வேற ஒரே பனியா இருக்கு. வா உள்ள போயிட்டு பேசுவோம். டேய் விட்றா என்ன. ஆடா வாடிங்கறேன். பூஜைப்படாம ஏறு. ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி ரொம்ப தான் அழுத்துக்கற. கல்யாணத்துக்கு gift கொடுத்தா வேணான்னு சொல்ல கூடாது. அடுத்து நான் தான் மச்சான். தாசில்தார் ஐயாவுக்கு என்னோட தாழ்மையான வணக்கம். உங்க வீட்டுக்கு போய் உங்க பொண்ணுக்கு ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் கொடுத்துட்டு வந்தேன். உங்களை வந்து ஆபீஸ்ல பார்க்கலான்னா வர்ற வழியில நீங்களே வந்துட்டீங்க. அப்ப எனக்கு இன்னைக்கு நல்ல நேரம் தான். எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த தப்பான ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன். மறுபடியும் அதுக்கு தானே வந்திருக்க. சார் எப்பவுமே ஸ்ட்ரிக்டான தாசில்தாரா இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் ஒரு பொண்ணோட அப்பாவா இருந்து பாருங்க. உங்க மொபைல் வாட்ஸ்அப்புக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். கல்யாண பிஸில அதை பார்க்காம விட்டுட்டீங்க. பரவாயில்ல, நானே காட்டுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே பல பேரோட ஃபர்ஸ்ட் நைட்டு. என் மகளை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச அசிங்கம், நமக்குள்ளே இருந்தா ரகசியம். இது ரகசியமா இருக்கணுமா இல்ல அசிங்கமானுமாங்கிறத நீங்க போடுற இந்த கையெழுத்துல தான் இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. ஒரே கையெழுத்துல உங்க பொண்ணோட தலையெழுத்தையே மாத்திட்டீங்க. பத்துமா? இந்த வீடியோ நான் வியாபாரி தான், துரோகி இல்ல. டெலிட் பண்ணிடுறேன். இதை வச்சு இவங்கிட்ட எத்தனை கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு. நம்பிட்டான் பாரு கிறுக்கு பையன். படிக்கட்டிலேயே புக்க போட்டு எங்க போயிட்டா இவ? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்க பாருங்களுக்கு. எங்கங்க உங்க பொண்ணு? மேல படிக்கட்டுல புக்க போட்டுட்டு எங்க போயிட்டா? காவியா, காவியா. என்னடி மேல தானே படிக்கிறேன்னு சொல்லிட்டு போனா? அங்கதான் இல்லன்றேன்ல. அங்க இல்லையா? விளையாடுறியா? காவியா, காவியா, காவியா. ஐயோ ஐயோ ஏ செல்ல இல்லையா சொல்லுங்க. ஐயோ ஐயோ ஏமா ஐயோ ரத்தா. காவியா, காவியா என்ன வாச்சு? காவியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிண்ணா. உடனே வந்துடுறேன். வா சூரஜங்க. என்னாச்சு சார்? இன்னும் எங்கள் லிமிட்டில் உன் தங்கச்சி கொலை கேஸே கண்டுபிடிக்கல. அதுக்குள்ளே அதே மாதிரி இன்னொரு கேஸு. சொல்ல முடியாது, உன் தங்கச்சியை கொலை பண்ணவனா கூட இருக்கலாம். இவன் இன்ஸ்பெக்டர் உள்ளதான் இருக்காரு.